இடையூறத்தான் நீங்க சந்திப்பீங்க, இதே இன்னலத்தை தான் சந்திப்பீங்க. இந்த கடனை அடைக்க முடியாததுக்கு யார் காலில் வேணா உழுவீங்க. நீங்க மீன ராசி பெண்கள் குரு கடாட்சியத்தோட தெளிவுபடுத்திக்கிங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஏமாறக்கூடிய நேரம் இது. சீக்கிரத்துல கல்யாணம் காட்சி முடிக்காதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிருங்க. காலதாமதமா கல்யாணங்கள் நடக்காம இருந்துச்சுன்னா கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு ஆண் மூலியமா தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஏமாந்துருவீங்க, ஏமாற்றப்படுவீங்க. உங்க வாழ்க்கை மேன்மடையக்கூடிய தன்மத்தை தெளிவு பண்ணிக்கிங்க. மீனராசி பெண்கள் வாழ்க்கையில ஏமாறக்கூடிய ஒரு பெண்கள். நீங்க லைஃப்ல ஜெயிக்கலாம், இல்லைன்னா உங்களையே மாற்றிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும். பல சட்ட சிக்கல்களை நீங்க சந்திப்பீங்க. பல சிறைவாசமே போகக்கூடிய ஒரு பிரச்சனைக்கும் ஆள்படக்கூடிய நேரம் இந்த வருடம். ராசியில இந்த ராகு பகவான் எனக்கு நஷ்டத்தை கொடுத்துட்டாரு, கஷ்டத்தை கொடுத்தாரு, அவமானம் அவப்பேரை கொடுத்தாரு, பல சிக்கல்களை கொடுத்துட்டாரு, பொருளாதாரத்தை எனக்கு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. அதனால வாழ்க்கையில பொன்னான நாள் மண்ணான நாள் அமையக்கூடிய தருணம். சிவாய நம. எல்லா உலகங்களுக்கும் தலைவனே, காரண ரகிதனே, என் எண்ணற்கு அரியவனே, முழு மங்கள ஸ்ரூபியே, தானுவே, பரம ஆனந்த ரகிதனே, ஈஸ்வரனே, எங்கள் தலைவனே, உமக்கு ஜெயம் உண்டாகுக. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை, அவங்க குணாதிசைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும், 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானம், அவப்பேறுகள், இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள். 60 வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க? பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு 25 வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும். 25 வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும், எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க, எந்த வயசுல உச்ச நிலைமை அடைவாங்க, அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க எதை பத்திலாம் சிந்திப்பாங்க, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தலையிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், அவங்களுடைய தன்மைகள், மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த இடையூறுகள்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க, எந்த வயசுல மேன்மை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு, எந்த வயசுல கல்யாணம் ஆகும், எந்த வயசுல குழந்தை பெறுவாங்க, எந்த வயசுல அவங்க வாழ்க்கைய தன்மையை ஒரு வீடு வாசலோட தெளிவாகக்கூடிய தன்மைகளை நான் சொல்ல போறேன். யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமா உங்க பெண்கள் நீங்க இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ். இந்த 12 ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, அது காலையிலேயோ சாயந்தரமோ, 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு, இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்க வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு, அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுத்தி வரவங்க கிட்ட ஒன்று கொடுத்து வந்தீங்கன்னாலும் நீங்க யோகாதிபதியா ஆவீங்க. இது ஒரு சூட்சமமான வழிபாடு. மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு. ஆண்களும் கேட்கலாம், ஆனா பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது. மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். மீனராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. குரு, சனி பகவான், புதன் பகவான். அப்ப மீனராசியில பொதுவா பாத்தீங்கன்னா டாக்டர் நிறைய இருப்பீங்க.
லா படிச்ச அட்வொகேட் இருப்பீங்க, LLB படிச்ச அட்வொகேட் இருப்பீங்க. கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவங்களும் நீங்க தான். ஆனா சிறு வயசுலயே இந்த இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், ட்விட்டரு இதெல்லாம் முகம் மலர்ச்சிக்கூடிய சின்ன 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 ரோல்ல நடிக்கக்கூடிய தன்மையும் நீங்க தான். முகம் மலர்ச்சியில அனைவர்த்தையும் சகஜமா பழகக்கூடிய தன்மையில நீங்க தான் உங்க வாழ்க்கையில தெளிவா இருக்கக்கூடிய நேரம் உண்டு. மீன ராசிக்காரர்களுடைய குழந்தைங்க, அதாவது ஒரு 15 வயசுல இருந்து ஒரு காலேஜ் படிச்சு ஒரு டாக்டர் ஆகக்கூடிய வயசு வரைக்கும், ஒரு 25 வயசு வரைக்கும் மீன ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் தாம் பிள்ளைய எப்படியாவது பெரிய லெவலுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு கடனை உடனே வாங்கி கல்லு மண்ணை வித்தாது, நகநட்டு வீட்டை வித்தாது படிக்க வைப்பீங்க. அவங்களும் படிச்சிருவீங்க. படிச்சு வந்த உடனே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்துல உங்களுக்கு பொருளாதார பின்னணி ஏற்படும். இந்த மாதிரி தருணமும் மீன ராசியில உள்ள பெண்களுக்கு நடக்கும். ஆனா இதுக்கு இடையில ஏதாவது ஒரு ஆண் கிட்ட நீங்க ஏமாந்திருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கோழி முட்டை. இத்தனை நாளா உங்க பிள்ளைங்க உங்களை படிக்க வச்சு பண்புள்ள அமைப்பு கொடுத்தவங்களுக்கு இந்த காதல் சொல்லக்கூடிய அமைப்புல, திருமணம் சொல்லக்கூடிய சடங்குல உங்க ஜாதகம் உல்டாவா போயிடும். இடையூறத்தான் நீங்க சந்திப்பீங்க, இதே இன்னலத்தை தான் சந்திப்பீங்க. இந்த கடனை அடைக்க முடியாததுக்கு யார் காலில் வேணா உழுவீங்க, என்ன தொழில் வேணாம் பண்ணுவீங்க. அப்படியாம்பட்ட ஒரு தருணமும் மீனராசி பெண்களுக்கு உண்டு. நீங்க மீனராசி பெண்கள் குரு கடாட்சியத்தோட தெளிவுபடுத்திக்கிங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஏமாறக்கூடிய நேரம் இது. சீக்கிரத்துல கல்யாணம் காட்சி முடிக்காதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிருங்க. காலதாமதமா கல்யாணங்கள் நடக்காம இருந்துச்சுன்னா கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு ஆண் மூலியமா தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஏமாந்துருவீங்க, ஏமாற்றப்படுவீங்க. உங்க வாழ்க்கை மேன்மடையக்கூடிய தன்மத்தை தெளிவு பண்ணிக்கிங்க. மீனராசி பெண்கள் வாழ்க்கையில ஏமாறக்கூடிய ஒரு பெண்கள். ஏன்னா நீங்க ஒரு சித்தர் ஜாதகம், ஒரு சிஸ்டர் ஜாதகம். ஆண்களையே வெறுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு நடக்கும். யாராவது எவராது நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்த மாட்டாங்களான்னு சொல்லி அலைவீங்க. சொத்து சொகத்து மேல ஏமாறுவீங்க. ஒரு குறிப்பிட்ட கால வயசுக்கு மேல 35-45 வயசு பெண்கள்லாம் மண்ணால ஏமாறுவீங்க. நகை நட்டுங்களை அடமான வைப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு தருணமும் மீனராசிக்கு உண்டு. மீன ராசியில ஜென்மத்துல சனி பகவான் வராரு. கொஞ்சம் கவனம் தேவை. கஷ்டம்தான் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை யூகிச்சு தெளிவான அமைப்பில் நடந்து வந்தீங்கன்னா நீங்க லைஃப்ல ஜெயிக்கலாம். இல்லைன்னா உங்களையே மாற்றிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும். பல சட்ட சிக்கல்களை நீங்க சந்திப்பீங்க. பல சிறைவாசமே போகக்கூடிய ஒரு பிரச்சனைக்கும் ஆள்படக்கூடிய நேரம் இந்த வருடம். கவனம் தேவை. ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஏமாறுவீங்க. ஏமாந்திருந்தீங்கன்னா அந்த ஏமாற்றத்துக்கு பிராய்த்தமா பல லட்சம் பல கோடி கிடைச்சாலும் அதை சரி பண்ணிக்கிட்டு ஆன்மீக தொடர்புல இருப்பீங்க. 2025க்கு முன்ன வரைக்கும் உங்களுக்கு சூனியமே பண்ணுவாங்க. உங்க வாழ்க்கை தரத்தை பார்த்து, உங்க வாழ்க்கை நிறவரத்தை பார்த்து, உங்களுடைய அமைப்பை பார்த்து அந்த சூனியெல்லாம் விலகணும்னா நீங்க தான் ஒரு நாகம் பிரதிஷ்டை பண்ணணும். ஆணும் பெண்ணும் பின்னிக்கக்கூடிய ஒரு நாகக்கல்ல ஏதாவது ஒரு கோயில பண்ணுங்க. உங்க ஊர்ல ஒரு கோயில பண்ணுங்க. இல்ல நல்ல ஜோதிடர்கிட்ட போயிட்டு உங்க ஜாதகத்தை கொடுத்து, எனக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் வந்துட்டாரு, ராசியில இந்த ராகு பகவான் எனக்கு நஷ்டத்தை கொடுத்துட்டாரு, கஷ்டத்தை கொடுத்தாரு, அவமானம் அவப்பேரை கொடுத்தாரு, பல சிக்கல்களை கொடுத்துட்டாரு, பொருளாதாரத்தை எனக்கு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு, அதனால நான் ஒரு நாக பிரதிஷ்டை பண்றேன்னு சொல்லி ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க. ஏன்னா உங்க உடலுக்கு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தருணம் எதிரியாள்கள் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, கலைத்துறையில பிரகாசிக்கிறவன் இருந்தாலும் சரி, இல்ல அட்வொகேட்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிரி இருக்கத்தான் செய்வாங்க. அவங்கள போக்குறதுக்கு தான் இந்த பிரதிஷ்டை. சின்னதா பண்ணிக்கிங்க. உங்க வாழ்க்கை மேன்மை அடையும். தெளிவான அமைப்பு கிடைக்கும். பல லட்சங்களை இழந்திருக்கீங்க. அந்த இழந்தது மீண்டக்கூடிய ஒரு தருணம். வாழ்க்கையில பொன்னான நாள், மண்ணான நாள் அமையக்கூடிய தருணம். பயப்பட வேண்டாம்.
இருந்திருந்தாலும் சனி பகவான் சொல்லக்கூடிய நீதிமான் உங்க ஜாதகத்துல உங்க ராசியில பலமா இருக்காரு. ஆன்மீக தோரணையை பிடிச்சுக்குங்க, தெய்வ வழிபாட பிடிங்க. நீங்க தாங்க வடபழனி கோயிலுக்கு போகணும் செவ்வாய்க்கிழமையில. மீன ராசிக்காரங்க வடபழனி கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னா உங்க தேவைகள் ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும். மீன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். சிவாய நம.